ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே இந்த வீடியோவில் கடலில் நீந்திட்டு இருக்கிற இவரை பார்த்து வேகமாக பக்கத்தில் வந்திருக்கு. ஆமாம், அந்த வேகத்தில் அவரை ஒரு அரை விட்டுட்டு போயிருக்கு பாருங்க. இந்த துடுப்பாலே ஒரு தட்டவும் அதுவே அந்த வலி வலிச்சிருக்கு. இந்த துடுப்பு ரொம்ப கனமாக இருக்கும் போல. ஆள் இன்னும் இயல்புக்கு திரும்பவே இல்லை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது எல்லாமே பிணந்தண்ணி கழுகுகள். இதுக்கு வல்லூர், ராஜாளி அப்படின்னு எக்கச்சக்கமான பெயர்கள் இன்னுமே இருக்கு. இதுக்கு ரொம்பவே மோப்ப சக்தி அதிகம். அதனால ஏதாவது ஒரு இடத்துல வித்தியாசமான ஸ்மெல் வந்தது அப்படின்னா இது 5 கிலோமீட்டர் தள்ளி இருந்தா கூட கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து ஆஜராயிருமா. எப்படி தான் அவ்வளோ தூரத்துலேருந்து கண்டுபிடிக்குமோ இறந்த உடல் வாசனை அதுக்கு அவ்வளவு அத்துப்படி. இந்த இடத்துல எக்கச்சக்கமான பறவைகள் இருக்கிறதுனால இது எல்லாத்துக்கும் உணவு கொடுக்கறதுக்காக இங்க வந்திருக்காங்க. ஒரே நேரத்துல இத்தனை பிணந்தண்ணி கழுகுகளை பாக்குறதே நம்ப முடியாத காட்சியா இருக்கு. மாமிசத்தை போட்டு அடுத்த செகண்ட் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிருது. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது கடற்கரையில நின்று எல்லாமே போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. கடல் அலை கொஞ்சம் வித்தியாசமா வந்துட்டு இருக்கு. எப்போது இருக்கிறத விட கொஞ்சம் பயங்கரமாவே வருது. அதனாலதான் இவ்வளவு பேர் வேடிக்கையும் பாக்குறாங்க. ஆனா யாரும் எதிர்பாராத வகையில 2-3 செகண்ட்ல திரும்பவும் கடல் அலைகளோட வேகம் ரொம்ப பயங்கரமா வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த வீடியோல ஒரு பாலத்துக்கடியில நடக்கிற சம்பவத்தை தான் பாக்குறோம். இந்த பாலத்துக்கடியில எத்தனை முதலைகள் பாருங்க. எண்ணி பார்த்தாலே 100கணக்கில் இருக்கும் போல. இந்த ஒரு இடத்துல மட்டும் கூட்டமா வந்திருக்கு. வேலை இருந்து பார்த்தவங்களுக்கு இது என்னடா மீன் மாதிரி நீந்தி போகுது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியம் தான். இருந்தாலும் எல்லாமே குட்டி குட்டி முதலைகளை இப்பதான் பிறந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கு போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது எல்லாமே எலிகள். பொதுவாக எலிகள் பொந்துக்குள்ளேயும் குழிக்குள்ளேயும் தான் வசிக்கும். ஆனால் இந்த இடத்துல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி நிறைய தண்ணி தேங்கினதுனால எந்த குழிக்குள்ளேயும் இதால் வசிக்க முடியல. பள்ளமெல்லாம் தண்ணியை நிரம்பினதுனால இது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் எல்லாமே ஒரே நேரத்தில் இந்த இடத்துல வந்து கூடியிருக்கு பாருங்க. இதை பார்த்து இந்த டாகுக்கு தான் ஆச்சரியம் தாங்க முடியல. இது என்ன புது கதையாக இருக்குது அப்படின்னு ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ஒரு கழுகு தான். கழுகோட ஒரு வகை தான் இது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பறந்து போகிறதுக்கு வருத்தப்பட்டு எப்படி இந்த வண்டியில் ஏறி உட்காந்துருக்கு பாருங்க. ஈஸியாகவே டிராவல் பண்ணி போயிடலாம்னு நினச்சிருக்கு போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஏரோப்ளேன் மாதிரி பறக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிற ஒரு கழுகு தான் பார்க்குறோம். கழுகு பறவைகளோட அரசன் அப்படின்னு பெயர் வாங்கியிருக்கு. மற்ற பறவைகள் எல்லாம் அடிக்கடி தன்னோட சிறகை அடிச்சு தான் பறக்க முடியும். ஆனால் அந்த கழுகு மட்டும் 2 தடவை இந்த ரெக்கையை அசைக்கிறதோட விட்டுரும். அதுக்கப்புறம் காற்று போகிற திசைக்கு அது பாட்டுக்கு வேகமாக பறந்துக்கிட்டே இருக்கும். அடிக்கடி ரெக்கையை அடிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இதுக்கு கிடையாது. இதனாலே ரொம்ப உயரத்துக்கு இதால போக முடியுது. ரொம்ப துல்லியமான கண் பார்வை திறன் இதுக்கு உண்டு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ரோடு முழுக்க பனியால சூழ்ந்திருந்ததுன்னா இந்த இடத்த கடந்து போகிறதே ரொம்ப கஷ்டம் தான். பனி காலத்துல படுற சிரமம் தான் இது. இதுக்காகவே தனி வாகனங்கள் வச்சிருக்காங்க. இந்த வண்டியை ஓட்டி கொண்டு போகும்போது பனியெல்லாம் உடைச்சி எல்லா பனியையும் தள்ளி கொண்டு போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குமா. மற்றபடி மனுஷனையும் உடைச்சி இந்த பனியெல்லாம் நீக்கணும் அப்படின்னா அதுக்கே பல நாட்கள் ஆகும். அடுத்தது இங்க இந்த வீடியோ நம்ம பாக்குறது கார் ஒன்று பள்ளத்துல மாட்டிக்கிச்சு. இந்த காரை வெளியெடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஒரு யானையை தான். ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி 2 இழுல அப்படியே இழுத்து ரோட்டுக்கு கொண்டு வந்துடுச்சு பாருங்க. யானை அதோட தும்பிக்கையால மட்டுமே 500 - 700 கிலோ வெயிட்டை ரொம்ப ஈஸியா தூக்க முடியுமா. அடுத்தது இங்க இந்த வீடியோல வீட்டு வாசல டெக்கரேஷனுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதுல அழகா கூடு கட்டி குடும்பமா ரெடியா இருக்கிற குருவிகளை தான் பாக்குறோம். பாக்குறதுக்கே நம்ப முடியல பாருங்களேன். இப்படி ஒரு இடத்த செலக்ட் பண்ணி முட்டை போட்டு குஞ்சுகளும் பொரிச்சாச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஒரு மரத்தை வெட்டி எடுக்கிறாங்க. அந்த மரம் அப்படியே பறந்து போகுது பாருங்க. பாக்குறதுக்கே நம்ப முடியாத காட்சி தான். இவ்வளவு பெரிய மரம் எப்படி பறக்குதுன்னு. இங்க இந்த வீடியோல தண்ணி கேனுக்குள்ள ஏதோ உருள்ற சத்தம் கேட்டுட்டே இருந்தது. தண்ணியும் உள்ளதான் இருக்குது. பார்த்தா ஒரு பாம்பு இந்த தண்ணி கேனுக்கு உள்ளே போய் உட்கார்ந்துருக்கு பாருங்க. ரொம்ப நீளமானது, பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமான உருவமா இருக்குது. ஆள் நடந்து வர சத்தத்தை கேட்டதும் கேனுக்குள்ள இருந்து வெளியே வரலாமா அப்படின்னு எட்டி பார்த்துட்டு மறுபடியும் உள்ளே போயிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பார்க்கறது பயங்கரமான சூறாவளி காற்று. இருக்கிற பொருட்கள் எல்லாம் கூட சேர்த்து அடிச்சுட்டு போகிறதுக்கு தான் ரெடியா இருக்கு. பக்கத்துலேயே ஒரு பெரிய மரம் இருக்குது பாருங்க. ஆனாலும் இந்த சூறாவளி காற்றுல இந்த பெரிய மரம் அசையும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. வேரோட அப்படியே பிடுங்கிட்டு வந்துடுச்சு. மண்ணே ஈரமா இருக்கிறதுனால மரம் அசைஞ்சு வெளியே வர்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் போல. அதுலயும் காத்தும் கூடவே சேர்ந்து வேகமா அடிக்க தாக்கு பிடிக்க முடியாம இந்த அளவுக்கு சரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி நேரங்கள்ல வெளியிடங்கள்ல நிக்காம வீட்டுக்குள்ள இருக்கிறது தான் நல்லது. அடுத்தது இங்க இந்த வீடியோல இடமே ரொம்ப குத்து இருட்டா இருக்குது. இதுல ஒரு வித்தியாசமான உருவம் தெரிஞ்சிருக்கு. யாருன்னு பாக்குறதுக்கு தைரியமா இவரும் டார்ச் லைட் எடுத்துட்டு மெதுவா பக்கத்துல போறாரு பாருங்களேன். யாரோ அவரோட ஃப்ரெண்டு தான் இப்படி வித்தியாசமான வேஷம் போட்டு அவரை பயமுறுத்துறதுக்காகவே வந்திருக்காங்க. பக்கத்துல போய் பார்த்தா தான் தெரிஞ்சது அது ஒரு மாடு தான். அந்த மாடோட தலைமையில இப்படி ஒரு முகமூடி இருந்திருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல இவ்வளவு பெரிய ஏரியில குளிச்சிட்டு இருக்கிற ஒரு லேடியை தான் பாக்குறோம். திடீர்னு கால் பக்கத்துல ஏதோ தட்டுற மாதிரி தெரியும். அதை கையால தூக்கி இருக்கிறாங்க. தூக்கி பார்த்தா அது ஒரு முதல்ல. ஜாலியா குளிச்சிட்டு இருந்தவங்க இது எதிர்பார்க்கல. பார்த்தா அடுத்த செகண்டே ஒரே ஓட்டமா ஓடி வந்துட்டாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ரோட்ல நிறைய கார் வண்டி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது ரோட்டோரத்துல இருந்த ஒரு மரம் பாருங்க
அப்படியே நடு ரோட்ல விழுந்திருக்கு. வந்து எல்லாருமே உடனே சுதாரிச்சு அப்படியே நின்றுட்டாங்க. கொஞ்சம் நம்ப முடியாத காட்சி தான். அடுத்தது இங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது பள்ளத்துக்குள்ள மாட்டிக்கிட்ட ஒரு பெரிய கார். இது ஒரு திடீர் பள்ளம், நல்லா இருந்த ரோடு தான். கார் வரவும் கரெக்டாக பள்ளம் ஏற்படவும் காரும் அதிலே சிக்கிக்கிச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோவில் இந்த மினி போட்டோடு சேர்ந்தே பயணப்பட்டு இருக்கிற நிறைய கடல் பறவைகளை தான் பார்க்குறோம். இந்த கடல் பறவைகள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமானது. கடல்ல இருக்கிற மீன்கள் துள்ளி குதிக்கும் போது அதையே வேட்டையாடி சாப்பிடக்கூடியது. இங்க மனிதர்களை பார்த்தது ரொம்ப குஷி ஆயிடுச்சு போல. படகோட வேகத்தை விட்டு நகர்ந்து போகவே மாட்டோன்னு படகு கூடவே போகுது பாருங்க. இதை பார்த்ததும் போட்ல போறவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சுத்தி நூற்றுக்கணக்கான பறவைகள் பறந்துட்டே இருந்தா எப்படி இருக்கும். இங்க இந்த வீடியோல விசித்திரமான காட்சியை தான் பாக்குறோம். தாய்மாடு பக்கத்துல போன இந்த கண்ணுக்குட்டி அதோட கொம்புல கரெக்டா சிக்கிக்கிச்சு பாருங்க. பாக்குறதுக்கு நம்பவே முடியல. எவ்வளவு முயற்சி பண்ணியும் கண்ணுக்குட்டியால வெளியே வரவே முடியல. இந்த பெரிய மாடால அந்த இடத்த விட்டு நகரவும் முடியல. இதை பார்த்தவங்க எப்படியோ அதோட கொம்புல இருந்து இந்த கண்ணுக்குட்டியை வெளியே எடுத்து விட்டு இருக்காங்க. அடுத்தது இந்த வீடியோல பாக்குற பெட்டிக்குள்ள நிறைய தேனீக்கள் இருக்கு. இந்த விஷயம் தெரியாம உள்ள ஒரு அணில் போய் மாட்டிக்கிச்சு பாருங்க. அணில உள்ள பார்த்ததும் அவ்வளவுதான், தேனீக்கள் எல்லாம் ஒன்னா கூடிடுச்சு. ஒவ்வொரு கொட்டும் எப்படி இருக்கு பாருங்க. தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோமே வந்த வேகத்துல அணில் வெளியே ஓடியே போயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஒரு மரங்கொத்தி பறவை. இந்த மரத்தை கொத்துறதுக்கு ஆசைப்பட்டு வந்து கொத்திக்கிட்டே இருக்கும்போது தண்ணிக்குள்ள வலிக்கு விழுந்துடுச்சு. தண்ணியில விழுந்ததுன்னா அதோட சிறகெல்லாம் நனைஞ்சிடும். நனைஞ்ச சிறகால அதால பறக்கவே முடியாது. அதனால தண்ணிக்குள்ளே மாட்டி இருந்திருக்கு. இதை பார்த்த ஒருத்தர் எப்படியோ அதை வெளியே தூக்கி விட்டுருக்காரு. இப்ப கலர்ஃபுல்லான இந்த மரங்கொத்தி பத்திரமா இருக்குது. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கு. இந்த வெள்ளத்துல மீன் பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க பாருங்களேன். வலையோட ஒரு சின்ன வலையும் போட்டு மீன் பிடிச்சிருக்காங்க. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப நீளமான மீனே மாட்டி இருக்கு. இருந்தாலும் இது ஒரு ஆபத்தான இடம் தான். தண்ணி வேகமா வந்ததுன்னா அப்படியே இழுத்து கொண்டு போயிடும். அடுத்தது இங்க இந்த வீடியோல 4 பக்கமும் வெள்ளம் சூழ்ந்திருக்கு. இந்த கூரை மேல இவர் ஏறி நிக்கிறாரு. அந்த இடத்துல இவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிடைச்சிருக்கு. அந்த தண்ணியில இருந்து துள்ளி துள்ளி அவர் பக்கத்துல மீன்கள் வந்திருக்கு பாருங்களேன். அடுத்தது இங்க இந்த வீடியோல தண்ணிக்குள்ள இறங்குறதுக்காக இந்த ஆமை மெதுவா நகர்ந்து போகும்போது கரெக்டா அந்த மட்டையிலே சிக்கி இருந்திருக்கு. கழுத்து அந்த மட்டையிலே சிக்கினதுனால அதை விட்டு நகர முடியாம இருந்திருக்கு. இதோட சத்தத்தை கேட்டு பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் வேகமா ஓடி வந்து அந்த ஆமையை மீட்டெடுத்து மறுபடியும் தண்ணிக்குள்ளே கொண்டு விட்டு இருக்காங்க. ரொம்ப பெரிய ஆமை தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது தரையில இருந்து மேல எந்திரிச்சு வேகமா போயிட்டு இருக்கிற ஒரு முதலையை தான் பாக்குறோம். எவ்வளவு வேகமா 4 காலால நடந்து போகுது பாருங்களேன். போன வேகத்துல அப்படியே தண்ணியில இருந்ததுக்கான அடையாளமே இல்லாம மறைஞ்சே போயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது பச்சோந்தி தான். இந்த பூச்சியை பிடிக்கிறதுக்காக பச்சோந்தியை பக்கத்துல கொண்டு வைக்கவும் அதோட நாக்கு எவ்வளவு நீளமா போயிருக்கு. அதோட உடம்பு நீளத்தை விட நாக்கு நீளம் அதிகம். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது இங்க 2 பேர் பெரிய மீனை கையில வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த நேரம் பார்த்து தண்ணிக்குள்ள இருந்து ஒரு மீன் வந்து அதோட ஃப்ரெண்டை இழுத்துட்டு போகுது பாருங்களேன். இவரே இதை எதிர்பார்க்கல. பயங்கரமான ஆளா இருக்கும் போல. நண்பனை விட்டு கொடுக்காம அடுத்த செகண்டே காப்பாத்துறதுக்கு வந்திருக்கு. அடுத்தது இந்த வீடியோல நம்ம பாக்குறது 2-3 மாடுகள். இந்த மாடுகளை வண்டியில ஏத்திட்டு மேல போறதுக்காக பாக்குறாங்க. இந்த ஆத்த கடந்து அந்த கரைக்கு போகும்போது இடம் மேடா இருந்ததுனால மாடோட வெயிட் தாங்காம வண்டி மேலே ஏறவே மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல நிக்குது. இறக்கி விட்டுருவாங்களோன்னு மாடுகளுக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ஒரு பெரிய மரங்கொத்தி பறவை. இதோட பலத்தை பாருங்களேன். இவ்வளோ பெரிய மரத்தை கொத்தியே இந்த அளவுக்கு தோண்டி எடுத்திருக்கு. கொஞ்ச நேரத்துல இவ்வளோ பெரிய வேலை பார்த்துடுச்சு பாருங்களேன். இன்னும் 1 மணி நேரம் ஆனா மரத்தையும் வேலை முடிச்சிடும் போல. எந்த அளவுக்கு தோண்டி போட்டிருக்கு பாக்குறதுக்கே நம்ப முடியாத காட்சி தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஒரு குட்டி நீர் யானை. அங்க இருக்கிற பூங்கா ஊழியரோட சேர்ந்து நல்லா ஜாலியா படுத்து தூங்கிட்டு இருக்கு பாருங்களேன். அவரோட ரொம்பவே பழகிடுச்சு போல. 2 பேருக்கும் குளிருதுன்னு ஆளுக்கு ஒரு போர்வை எடுத்து மூடிட்டு நல்லாவே தூங்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு க்ளோஸா ஃப்ரெண்டா இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது இந்த மந்தைக்கு புதுசா ஒரு மாடு கொண்டு இறக்கி இருக்கிறாங்க. இந்த மாடு முரட்டு உருவமா இருக்கிறதுனால மற்ற மாடுகள் எல்லாம் அதை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கு பாருங்க. பாக்குறதுக்கே ரொம்ப விசித்திரமா இருந்திருக்கு.